பர்டிகுலர் வேல்யூ இருக்குன்னா அதுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு நிறையா சொல்யூஷன்ஸ் இருக்குது. அதனால் ஜென்ரலாக சொல்கிறது தான் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ இந்த ஏபியில் வெறும் 2 மட்டும் தான் இருக்குது, 3 மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து ஜென்ரலாக சொல்கிறது தான் இந்த nth term. அதே மாதிரி தான் இங்கே ஜென்ரல் சொல்யூஷன். பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னா ஜென்ரலாகவே நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு. அதில் மெயினான வேல்யூஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காசுக்கு எப்படி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ நான் தந்தேன் அப்படின்னா காசுக்கு வந்து நிறைய ரொட்டேஷன்ஸில் நிறைய ஆங்கிள்ஸில் அந்த பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த ரேஞ்சில் மட்டும்தான் எனக்கு வேணும். அதாவது 0 டிகிரி டு 180 டிகிரி இந்த டிகிரிஸுக்கு நடுவில் அந்த வேல்யூ எந்த ஆங்கிளில் வருது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதுதான் வந்து பிரின்சிபல் சொல்யூஷன். அதாவது பிரின்சிபல் சொல்யூஷன்னா என்னென்னா பேசிக்லி ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த ஆங்கிளில் அந்த பர்டிகுலர் வேல்யூ வருதோ அதுதான் வந்து பிரின்சிபல் சொல்யூஷன். அதாவது பிரின்சிபல்னாலே மெயின், அதனால் மெயின் சொல்யூஷன் அதுதான் பிரின்சிபல் சொல்யூஷன். இப்போ எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் சொல்யூஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ பிரின்சிபல் சொல்யூஷன் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், காசுக்கு வந்து 0 to 180 டிகிரி இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் எந்த ஆங்கிளில் அந்த வேல்யூ வருதோ அதுதான் பிரின்சிபல் சொல்யூஷன் அப்படின்னு. அப்போ காசுக்கு வந்து 0 to π இதுதான் ரேஞ்ச், சைனுக்கு -π/2 to π/2 அண்ட் டேனுக்கு -π/2 to π/2. ஆனால் இங்கே வந்து என்னென்னா ப்ராக்கெட்ஸ் மாறுது. இதில் -π/2வும் π/2வும் இன்க்ளூட் ஆகாது. இதில் -π/2வும் π/2வும் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் π/2ன்றது இஸ் நத்திங், அது 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி tan 90 வந்து இஸ் நாட் டிஃபைன், அதனால் அது இன்க்ளூட் ஆகாது. அதே இது மைனஸ்லையும் இன்க்ளூட் ஆகாது. ஸோ அதனால தான் டேனுக்கு மட்டும் இந்த டிஃப்ரெண்ட்டான ப்ராக்கெட்ஸ், வேறு சைனுக்கு இந்த ப்ராக்கெட், அதாவது இது 2 வேல்யூவும் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு காஸ் ஒரு வேல்யூ தராங்க, ஒரு ஓகே நார்மலாகவே வந்து ஆங்கிள் தர மாட்டாங்க, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ தான் தருவாங்க. அந்த வேல்யூ வந்து இந்த ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேல்யூ வந்து சிம்பிளஸ்ட் லைக் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆங்கிளில் பார்ப்போம். அதாவது நம்மளுக்கு காஸோடைய 0 டிகிரியிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கிற ஆங்கிள்ஸ் தெரியும். காஸ் 0னா 1, காஸ் 30னா √3/2, காஸ் 45 டிகிரி அப்படின்னா 1/√2, காஸ் 60 டிகிரினா 1/2, காஸ் 90 டிகிரினா 0. ஸோ இதெல்லாம் வந்து காஸோடைய 0 to 90 டிகிரி வேல்யூஸ், இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது தெரிஞ்சாலே போதும், இது தெரிஞ்சால் நம்ம பண்ணிடலாம். அதாவது அது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா